பேசலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 2 சாமுவேல் 14:28 அதிகாரம். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் என்பதாக. பாருங்க, தகப்பனோடு கூட இருக்கிற அப்சலோம் மகன் அவர் 2 வருஷம் எருசலேம்ல இருந்து கூட தகப்பனுடைய முகத்தை பார்க்கவே இல்லையாங்க. தெய்வ பிள்ளைகளை இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கூட, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி கூட ஆண்டவர் முகத்தை தரிசிக்காமலே ஓடுற கூட்டமா இருக்குமா அப்படிங்கிறது தாங்க இன்னைக்கு வேர்ட் ஆஃப் கைடன்ஸ்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையிலே எழும்பி இருட்டோட எழும்பி அவர் முகத்தை தரிசிச்சாருன்னு இருக்கு. இரவு நேரத்துல கெத்செமனே தோட்டத்துல கூட அவருடைய முகத்தை தரிசிச்சாருன்னு இருக்கு. ஒரே ஒரு நேரம் தாங்க சிலுவையில தொங்கும் போது அவருடைய முகத்தை பார்க்கலன்னு அவர் என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி ரொம்ப கதர்னாரு. பாருங்க, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தரிசிக்காமலே நாம எருசலேம்ல இருக்கோமா, நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறோமாங்கிறத கவனிக்கணும். இன்னைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்தை விரும்புற பிள்ளைங்க, அவர் முகத்தை தரிசிக்கிறோமாங்கிறதையும் கவனிச்சு ஓடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.